சென்னையில் கல்லூரி மாணவியின் படத்தை ஆபாசமாக சித்தரித்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட இளைஞர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். காதலை கைவிட்ட ஆத்திரத்தில் பழிவாங்குவதாக நினைத்து அத்துமீறியவருக்கு தக்க பாடம் புகட்டப்படுமா? சென்னை துறைப்பாக்கம் பகுதியில் தங்கி 19 வயது மாணவி ஒருவர் தனியார் கல்லூரியில் இளங்கலை படித்து வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாணவி சொந்த ஊருக்கு சென்றுள்ளார். அப்போது ராணிப்பேட்டை மாவட்டம் நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த 21 வயது கார்த்திக் என்பவருடன் மாணவிக்கு நட்பு ஏற்பட்டிருக்கிறது. எலக்ட்ரிஷியன் வேலை செய்து வந்த அந்த இளைஞர் நாளடைவில் மாணவியிடம் தன்னுடைய காதலை தெரிவித்திருக்கிறார். இதை மாணவி ஏற்றுக்கொண்டதும் இருவரும் இன்ஸ்டாகிராமில் சாட்டிங் செய்ததுடன் மணிக்கணக்கில் செல்போனிலும் பேசி வந்திருக்கின்றனர். தொடக்கத்தில் நல்லவன் போன்று பழகிய கார்த்திக் போக போக அவரின் சுய ரூபத்தை காட்டியிருக்கிறார். அத்துடன் அவருடைய நடவடிக்கைகளிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. உடனே ஆபத்தை உணர்ந்த கல்லூரி மாணவி காதலனுடன் பேசுவதை தவிர்த்து வந்திருக்கிறார். இருந்தபோதும் இளைஞர் தொடர்ந்து லவ் டார்ச்சர் கொடுத்திருக்கிறார் மாணவிக்கு. இதை பொருட்படுத்தாமல் மாணவி தன்னுடைய படிப்பில் கவனம் செலுத்த தொடங்கியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர் மாணவியை பழிவாங்குவதற்கு துடித்திருக்கிறார். அதற்காக காதலித்த காலத்தில் எடுத்த மாணவியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருக்கிறார் அந்த இளைஞர். பின்னர் அந்த தகவலை மாணவியிடமும் கூறி மிரட்டியும் இருக்கிறார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவி துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் கல்லூரி மாணவியின் புகைப்படத்தை மார்பிங் செய்து இணையத்தில் பதிவிட்டது உறுதியானது. இதையடுத்து கார்த்திக்கை கைது செய்த போலீசார் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். காதலித்த பெண் திடீரென பேசுவதை நிறுத்திவிட்டதால் கடும் கோபம் கொண்டதாக அந்த இளைஞர் தெரிவித்திருக்கிறார். அதனால் அவரை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று இதுபோன்ற செயலில் ஈடுபட்டதாகவும் காவல்துறையினரிடம் அவர் வாக்குமூலமும் அளித்திருக்கிறார். தொடர்ந்து குற்றச்செயலுக்கு பயன்படுத்தப்பட்ட செல்போனை பறிமுதல் செய்த போலீசார் கார்த்திக் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்திருக்கின்றனர்.